ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 1 நாளாகமம் 28வது அதிகாரம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 28:10. இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை அழைப்பித்து சொன்ன வார்த்தை. அன்று எப்படி தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இந்த வார்த்தைகளை சொன்னாரோ அதே போலதான் தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமாயிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருக்கு பிள்ளைகளாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளான நம் ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகிறார். நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இங்கே தாவீது சாலமோனுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், ஆமென், 3 காரியங்களை சொல்லுகிறார். 1, எச்சரிக்கையாயிரு. 2, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். 3, நீ திடன் கொண்டு காரியங்களை நடப்பி. தாவீது ராஜா. தாவீதின் தகப்பன் ராஜாவான்னு கேட்டா இல்ல, ஆனா தாவீது ராஜா. தாவீதினுடைய மகன் சாலமோன் மெய்ப்பனுடைய மகனாய் பிறக்கவில்லை. யாருடைய பிள்ளையா பிறந்திருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. ராஜா வீட்டு பிள்ளை. ராஜா வீட்டு பிள்ளைன்னா எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரமுடையவன். அப்பா சொத்து அது யாருக்கு தான் போய் சேரும்? பிள்ளைக்கு தான் போய் சேரும். ஆமே. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பித்து தருகிற வார்த்தை இதுதான். நீ ராஜாக்கு பிள்ளைதான்ப்பா, ஐஸ்வர்ய சம்பனருடைய மகன் தான். ஆமே, எல்லாம் உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான். பிள்ளைகளானால் சுதந்திரவாளியும். ஆமே. ஆனா ஒரு காரியத்தில் நீ எச்சரிக்கையாயிரு. நீ அனுபவித்து தீர்ப்பதற்கு மாத்திரம் உனக்கு நான் ஜனனம் கொடுக்கவில்லை, அல்லது உன்னை நான் ஜெனிப்பிக்கவில்லை. உன்னை குறித்த என்னுடைய திட்டம் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எனவே உன் நாட்களிலே நீ செய்யும்படி உனக்கு நியமித்த காரியத்தை நீ செய்வதற்கு திடன் கொண்டு காரியத்தை நடப்பி. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். எல்லாருக்காக இயேசு மரித்தார். இயேசு இரத்தம் சிந்தினது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்காக, ஒரு யூதருக்காக மாத்திரம், அல்லது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட சபையாருக்காக, ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷனுக்காக. அப்படி அல்ல. மனிதன் தான் அப்படி பிரித்திருக்கிறான். தேவன் ரத்தம் சிந்தினது எல்லாருக்காகவும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆமென். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இன்னும் ஏன் அவரை சிலுவையில் அறைந்து அவர் மேல் உமிழ்ந்த, அவரை பரியாசம் பண்ணின, நிந்தித்த அத்தனை பேருக்காகவும் தான் அவர் சிலுவையில் மரித்தார். எனவேதான் கீழிருந்து ஜனங்கள் நிந்தித்துக் கொண்டிருந்த போது மேலே சிலுவையில் தொங்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். காரணம், கிரயம் கொடுத்தவருக்கு தான் அதனுடைய விலை என்னவென்று தெரியும். எல்லாருக்காக மரித்தார். எல்லாருக்காக ரத்தம் சிந்தினாலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் அங்கேதான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, அதனால நானும் ரட்சிக்கப்பட்டேன் என்பது வேற. என்னை விட எத்தனையோ நல்லவர்கள், பெரியவர்கள், ஆமென், எல்லா விதத்திலும் சிறந்தவர்கள் இன்னும் தேவன் என்றால் யார் என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என்னை தேவன் கிருபையாய் ரட்சித்தார் என்றால் என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும், தேவன் என்னை முன்குறித்து இருக்கிறார். சபையை உன்னை தேவன் முன் குறித்ததுனால இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நீ சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த பாக்கியத்தை தேவன் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனமா கேளுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆமென். நமக்கு ஒரு வியாதி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தங்க அங்கே எங்கே போயிட்டா உடனே அவங்க உங்களை பார்க்க வரல. ஆமென். இங்கே பாருங்க, நல்ல கவனமாக கேளுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, பேசப்படுகிற வார்த்தையில் ஏதோ ஒரு வார்த்தைன்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் என்னோடு பேசுகிறோம்.
இங்கே சாலமோனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ ஆலயம் கட்டுவதற்காய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே போலதான் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. கடந்த நாளிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு அதிகமாக இடைப்பட்டார், பேச ஆரம்பித்தார், திட்டமும் தெளிவுமாய் பேச ஆரம்பித்தார். ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும். நான் என்ன வேலை செய்கிறேங்கிறது ரெண்டாவது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை அதை நியமித்திருக்கிறார். ஆனால் நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த ஒரு செயல்ல நீங்க ஈடுபட்டிருக்க வேண்டும். நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அது ஊழியக்காரங்க செய்வாங்க, அது வரம் பெற்றவங்க செய்வாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எதெல்லாம் மாறாததா? தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இதை புரியும்படி சொல்லணும்னா, தேவன் ஒருத்தங்களை அழைக்கும் போது அவர்களுக்குள்ளே தேவன் கிருபை வரங்களையும் கொடுத்திருக்கிறார். விருதாவா என்னை தேடுங்கள் என்று தேவன் யாருக்கும் சொல்லவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. என்னை அழைத்திருக்கிறார் என்றால் அந்த அழைப்பை நான் நிறைவேற்ற எனக்கு வேண்டிய கிஃப்ட் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது என் திறமை அல்ல, இது எனக்கு கொடுக்கப்பட்டது. இது மாறாதவைகள், இது மாறாது. எனக்கான வாசல் அடைபடும் வரைக்கும் இந்த அழைப்பும் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களும் மாறாதவைகள். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பவுல் முதல்ல என்ன நினைச்சார்? அகிரிப்பா ராஜாவின் இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறார், நான் தமஸ்குவுக்கு போகிற வழியில கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று. பிற்பாடு கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நான் தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல் என்னை பிரித்தெடுத்தார். நான் நினைச்சிட்டு இருந்தேன் கர்த்தர் என்னை அழைத்தது தமஸ்குக்கு போகிற வழியில் என்று. இல்லை இல்லை இல்லை, நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே. ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பெரிய தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் முன்னமே என்னை தெரிந்தெடுத்தார் என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன். அப்படி இல்லை என்றால் என்னை ஊழியக்காரனாய் தெரிந்தெடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நான் 200% விசுவாசிக்கிறேன். கர்த்தர் முன்னமே தெரிந்தெடுத்தார், முன்னமே. எபேசியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், ஹே போ, தமஸ்குக்கு போற வழியிலும் இல்ல, தாயின் கருவில் தோன்றின போதும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்த தேவன். இந்த அறிவு நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அவருடைய ஞானம், அவருடைய நீதி, அவருடைய ஐஸ்வர்யம், இதை ஆராயத்தக்கவன் யார்? அழைத்திருக்கிறார். என்னை அழைத்திருக்கிறார் என்றாலே என் வாழ்க்கையிலே நான் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நான் செய்யும்படியான கிருபை வரங்களை எனக்கு தந்திருக்கிறார். இதைதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு, ஆமென், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13-14 வசனங்கள். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபை இருக்கிறது. இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். வரங்கள் என்பது பிரபலமாய் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை குறித்து நான் அசதியா இருக்கக்கூடாது. ஆமை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 கொடுக்கலைனாலும் 2 கொடுக்கலைனாலும் 1வது கொடுக்காம விட மாட்டார்.
நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்டை எனக்குள்ளே நான் வைத்திருப்பேன் என்றால் இது மண்ணு, நான் மண்ணுக்குள் புதைத்து வைத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். ஒரு தாளந்தை வாங்கினவன் மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்தான். நம் மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். எனக்கு தேவன் ஒரு கிருபையை தருவது, எனக்கு தேவன் ஒரு வரத்தை தருவது நான் புதைப்பதற்கல்ல, நான் விதைப்பதற்கு. அது என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆமென். அது 30, 60, 100 கிரியை செய்ய வேண்டும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். எல்லாரும் பாஸ்டர் கிடையாது, ஆனா எல்லாரையும் சீஷராக்கி இருக்கிறார். நீங்க எல்லா உலகம் எங்கு போய் விசுவாசிகள் ஆக்குங்க, சர்ச் மெம்பர் ஆக்குங்கன்னு கர்த்தர் சொல்லல. நீங்கள் உலகம் எங்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்குங்கள். ஒரு சீஷனுடைய வேலை என்ன? ராஜ்யத்தை கட்டணும். நான் எந்த விதத்தில் தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கிறேன்? என் வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது வேகமாய். நாட்கள் முடிய முடிய நம்ம நெருங்கிட்டே இருக்கிறோம். நேற்றை கண்ட அநேகர் இன்னைக்கு இல்ல. போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பதற்காய் தேவன் தருகிற தருணம் என்று என்னைக்கு நாம் எண்ணுகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம உணர்வுள்ளவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறது. ஆமென். அந்த நாளிலே எப்படிப்பட்ட சத்தம்! ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சத்தம் கேட்பதற்கு முன்னதாக நோவா ஒரு காரியத்தை செய்தார். 6வது அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளை இட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஒரு நாள் வருங்க, நம்முடைய ஓட்டம் முடிந்து இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும் நாள் வரப்போகிறது. இந்த பேழைக்குள் நோவா போனது நடந்தது என்ன தெரியுமா? கதவு அடைக்கப்பட்டது. ஆனா தேவன் உள்ளே விட்டு கதவை அடைப்பதற்கு முன்னதாக நோவா ஒரு காரியத்துல உறுதியா இருக்கிறான். என்ன தெரியுமா? தான் செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்டவைகளை நோவா செய்தான் என்று சொல்லவில்லை, செய்து முடித்தான். பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறேன் என்றல்ல, போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். செய்ய வேண்டியதை செய்து முடிக்கணும். எனவேதான் பேதுரு தன்னுடைய வயதான காலத்துல 2 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பேதுரு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 1வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிற. பாத்தீங்களா? பேதுருக்கு தெரிஞ்சிட்டு நம்ம சீக்கிரம் இந்த கூடாரத்தை விட்டு போகிறோம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு, அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தியாச்சு. இனி என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுதுதான் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. அந்த டியூட்டி நான் என்ன செய்யலையே. இப்பொழுதுதான் பேதுரு நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறாங்க. எப்பொழுது சிதற ஆரம்பிச்சாங்க? அப்போஸ்தலர் 8:1 தெரிகிறது. ஆமென். ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட பிறகு அதன் நிமித்தமாக அதுவரை கூடியிருந்த சீஷர்கள் ஆமென் ஆங்காங்கே சிதற ஆரம்பித்தார்கள். ஆமென். ஒவ்வொரு பட்டணத்தில் சிதறி இருக்கிறவர்களுக்கு இது கர்த்தர் முன்னமே கண்டு பேதுரு கிட்ட சொல்றார், நீ குணப்பட்ட பின்பு. பேதுரு பிசாசானவன் உன்னை சோதிக்க பெர்மிஷன் கேட்டுக்கொண்டான். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பேதுரு இன்னும் அது செய்ய ஆரம்பிக்கல. இப்பொழுது பேதுரு பார்க்கிறார், நம்ம நாட்கள் நெருங்கிட்டு வருகிறது, கூடாரத்தை விட்டு போகிற டைம் ஆயிட்டு. நான் செய்யும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. அவர் எழுத ஆரம்பிக்கிறார்.
ஒவ்வொருவருக்கும் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த ஒரு காரியம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டமாய் இருக்கிறது. ஆவியான ஒரு திட்டமும் தெளிவுமாய் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். நான் எனக்காக வாழ்ந்தேன், என் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்வதற்காக பலன் கொடுக்க அவர் வரவில்லை. நாம் ஒருத்தங்க கீழே வேலை பார்க்கும் போது நம்ம வேலை முடிச்சு அவங்க சம்பளம் வாங்குறாங்க, அதோட முடிஞ்சது. என் பிரயாசத்தின் பலன் அதோட முடிந்தது. தேவன் வரும்போது அவன் கிரியைகளுக்கு தக்க ஒரு பலனை கொண்டு வருகிறாரா, அந்த பலனை நான் வாங்கணும்னா நான் அவருக்கென்று ஏதாவது செய்திருக்க வேண்டும். நான் என் குடும்பத்துக்காக வேலை பார்த்தேன், சம்பளம் வாங்கினேன், முடிஞ்சது. அந்த பிரயாசத்தின் பலன் அங்க முடிஞ்சது. நான் தேவனுக்காக, ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட அதற்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் அடையாமல் போவதில்லை. நான் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறேனா, நான் தள்ளி இருக்கிறேனா? ஆண்டவர் சொல்றார், இப்போதும் எச்சரிக்கையாயிரு. நீ அனுபவிக்கிறதற்காக வாழல, நீ அவருடைய சித்தத்தை செய்வதற்காக உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யம் உனக்குதான். சாலமோனே, இந்த சிங்காசனம் உன்னுடையதுதான். எல்லாரும் இருக்கிறாங்க, நான் நிறைய சேர்த்து வச்சேன், நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது. சாலமோனே, உனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனா நீ எச்சரிக்கையாயிரு. என்ன கர்த்தர் உன்னை ஒரு காரியத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே நீ பலன் கொண்டு, திடன் கொண்டு காரியத்தை நடப்பி. நம்முடைய வாழ்க்கை ஓட்ட முடியும் போது நான் இவ்வளவு சம்பாதித்தேன் என்பதல்ல சாட்சி, அங்கே எனக்கு பொக்கிஷம் இருக்கிறது, அங்கே எனக்கு பொக்கிஷம் இருக்கிறது. இந்த பூமி வாழ்க்கையில நன்மையும் கருவையும் தொடர பண்ணுவாருங்க. தேவன் உண்மை உள்ளவர், பூமியின் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவார். நாம பொல்லாதவர்களுக்கு நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு கல்வியில பெஸ்ட் கொடுக்கிறோம், ஃபுட்ல பெஸ்ட் கொடுக்கிறோம், ட்ரெஸ்ல பெஸ்ட் கொடுக்கிறோம், எல்லாத்தையும் பெஸ்டா கொடுக்கும் போது பரலோக பிதா அவர் தரது தாங்க உள்ளலே பெஸ்ட். என்னை குறித்து அவருடைய நினைவுல தீமை கிடையாது, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆனா இப்போதும் சாலமோனே, நீ எச்சரிக்கையாயிரு. உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களை பார்க்க வேண்டும். அழைக்கும் போதே தேவன் தந்திருக்கிறார். அதை நாம் இந்த மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறோமா? நான் சொல்லி யார் கேட்க, ஒவ்வொருத்தருக்கு திடீர்னு ஒரு ஆத்மா மேல உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறாரா? சொப்பனத்தின் மூலமா சிலரை காண்பிக்கிறாரா? அது விளம்பரப்படுத்துவதற்கு அல்ல, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். நீங்க போயிருந்து ஜெபம் பண்ணணும். ஆமா, நீ அசதியா இருப்பாயானால் இந்த மண்ணுக்குள்ளே நீ அதை புதைத்து வைக்கிறாய். எஜமான் வரும்போது நீ சொல்லுகிற எக்ஸ்கியூஸ்கள் அவர் கேட்கறதுக்கு ரெடி இல்ல. அந்த எஜமான் என்ன சொல்ற, அவங்க கிட்ட இருக்கிறத புடுங்குங்கிறார். ஆமா, எப்பொழுது புடுங்குறார் தெரியுமா? அவர் வரும்போது. அது வரைக்கும் அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் இன்னும் எனக்குள்ளதான் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு நிச்சயமுள்ள ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், திடீர்னு ஒருத்தங்க மேல பாரத்தை கூட்டுறார், சிலரை பார்த்து சுவிசேஷம் சொல்ல ஏவுகிறார். இந்த கிருபை நம்ம இருக்க விடாதுங்க. இந்த கிருபை நம்மை செயல்படுத்த தூண்டும் போது அதை நாம் கண்டுக்காம விட்டுட்டோம்னா அதை நம்ம மண்ணுல புதைச்சு வைக்கிறோம் அர்த்தம். பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல, ஆகிலும் அவர்கள் எல்லாரை விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அதனால எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபை. கர்த்தர் உங்களுக்கு தந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு தந்த உயர்வுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு தந்த ஐஸ்வர்யத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு தந்த மேன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஓகே, எல்லாம் நன்மைக்காக. அதே வேளையில இந்த ஸ்தானத்தில் என்ன வச்சிருக்கிறார், இந்த நிலையில் என்ன வைத்திருக்கிறார், இப்படி ஒரு உயர்வில் வைத்திருக்கிறார். நான் தேவ ராஜ்யத்துக்கு எந்த மட்டும் பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஒரு ஆவிக்குரியவனை தானிப்பான். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இத்தனை ஆண்டு என்னை வாழ வைத்திருக்கிறார், என்னை ஓட வைத்திருக்கிறார். அதனாலதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தாவீது சாலமோனுக்கு சொல்லும் போது வார்னிங்கோட சொல்றார்.
சாலமோன் இங்க வாப்பா, உன்னை தெரிந்தெடுத்தார். எவ்வளவு கொண்டாட வேண்டிய காரியம் இது, எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் இது. ஒரு சந்தோஷமான செய்தியை வார்னிங்கோட சொல்றார். என்னன்னா, எச்சரிக்கையாயிரு, எல்லாரும் நடக்கிறது மாதிரி நீ நடக்காத. அவன் வேற நாட்டு ராஜாக்களின் பிள்ளைங்க எப்படியும் வாழ்வாங்க, அதே மாதிரி நீ வாழ்ந்துடலாம் நினைக்காத. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆமென், ஆதியாகமம் 7:1 உண்டாவதாக. என்ன? அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே அவர் அனுப்புறது. ஆனா அதுக்கு முன்னாடி 6:22 நடந்தாகணும். அதுதான் என்ன? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. அந்த மண்ணுல புதைத்து வைத்தவன் சொன்ன காரணங்கள் ஒன்றுமே எஜமான் கேட்க மனமில்லை. ஆமென். நீங்க எல்லாரும் இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேசுவேன். ஆமென். மண்ணில் புதைத்தவன் என்னெல்லாமோ ரீசன் சொல்றான். நான் உமக்கு பயந்து இருக்கிறேன், நான் நீங்க இப்படி அப்படி, நீங்க விதைக்காத இடத்துல இருக்கிறவங்க, அதெல்லாம் எல்லாம் தெரியும். அப்ப ஆண்டவரை பத்தி தெரியுது, எஜமான பத்தி நல்லா தெரியுது. எஜமானுக்கு பயப்படுகிற பயம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த நீ புதைச்சி வச்சிருக்க பத்தியா, அதுதான் அவனுக்கு கோபம். தெரியாம இருந்தா ஓகே, அவனுக்கு தெரியலன்னு ஓகே, உனக்கு அவரை பத்தி தெரியுது. சித்தம் அறியாதவனுக்கு சில அடிகள் அடிக்கப்படுமா, சித்தம் அறிந்து செய்யாதவனுக்கு அநேக அடிகள். சித்தம் அறியாதவனுக்கு அடி கிடையாதுன்னு இல்லை, ஆனால் அடி உண்டு. ஆனா சித்தம் அறிந்தும் ஒருத்தன் செய்யாம இருக்கிறானா அவனுக்கு அநேக அடிகள். நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே. ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கணுங்க. அதான் நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நான் அபிஷேகம் பெற்றாச்சு, இப்ப நான் போன என்ன பரலோகம் அப்படியே. ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்டுக்கு போகும் வாசல் தான் விசாலமாயிருக்கும், ஜீவனுக்கு போகும் வாசல் அது இடுக்கமாயிருக்கும், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த 10ல் 1 மீதியாயிருக்கும், 3ல் 1 மீதியாயிருக்கும். வேதத்தில் ஒரு கூட்டம் மீதியாயிருக்கிறது. அது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், அது தேவனுக்கான கூட்டம், அது நித்தியத்தில் சேர்க்கப்படுகிற கூட்டம். அந்த கூட்டத்தில் சபையே நீ காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த நாளில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அழைக்கப்பட்டவன், தேவனுடைய கிருபையை பெற்றவன், இதை மறந்து விடாதே. பேதுரு ஒரு நாள் தன் கூட்டாளிகள் சீஷர்களை பார்த்து சொன்னார். யோவான் 21:3, யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். மீன் பிடிக்க போகிறேன் என்றான். ஆமென். பேதுரு மீன் பிடிக்க போறது தப்பே கிடையாது. ஆனா பேதுருவே, நீ அழைக்கப்பட்டவன். 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் கூப்பிட்டார். நீ வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். பேதுரு வந்தார். பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட டிமாண்ட் பண்ணல. ஆண்டவர் ஏதாவது சொல்லி செஞ்சா, ஆண்டவரே நீங்க ரொம்ப திட்டினீங்கன்னா நான் மீன் பிடிக்க. நிறைய பேர் வந்து அப்படிதானே இல்ல, ஏன்னா நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு இப்படி எல்லாம். பேதுரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அற்ப விசுவாசியா, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படி போகல பேதுரு. பேதுரு மீன் பிடிக்க போக காரணம் மனம் அடிவாகிட்டான். எப்படி மனம் அடிவாகிட்டான் தெரியுமா? எல்லாத்துலயும் முந்தி 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 நின்ன பேதுரு தப்பு பண்ணிட்டார். மறுதளித்தான். இந்த குற்ற மனசாட்சி அவனை குத்திட்டே இருக்கு. குத்திட்டே இருக்கும்போது நினைச்சிட்டான், இனி நான் தகுதி உள்ளவன் அல்ல. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவன் நினைச்சிட்டான், இனி நான் இந்த ஊழியத்துக்கு, இந்த ராஜ்யத்துக்கு அடுத்த வேலைக்கு பாத்திரவான் அல்ல.
என்று சொல்லி பின்வாங்குறான். பேதுருவே, நீ எப்போ மனங்கசந்து அழுதாயோ அப்பொழுதே அவர் மன்னித்து விட்டார். நீ எப்போ மனங்கசந்து அழுதாயோ தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒருவன் தன் பிழைகளை உணர்ந்து மனங்கசந்து தேவ சமூகத்தில் அழுவானானால் பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்பொழுது இவன் இரக்கம் பெற்று விட்டான். ஆனாலும் பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவனுடைய முன் பாவங்களை சொல்லி சொல்லி அவனை காயப்படுத்தி, நீ இதுக்கு சரியாக மாட்ட, நீ இதுக்கு செட் ஆக மாட்ட, நீ தகுதி உள்ளவனே கிடையாதுன்னு சொல்லி அவனை பின்னாக இழுக்கிறான். ஆனால் அவன் ஒன்றை மறந்து விட்டான். அவன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன? நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அவன் பின்வாங்கி போகும்போது இயேசு மறுபடியும் அவனிடத்தில் வருகிறார். வந்து தண்டிக்கவோ ஒண்ணு செய்யல, புசிக்கிறது ஏதாவது இருக்குதா விசாரித்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர வைக்கிறார். நீங்க இந்த யோவான் 21 படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் கொஞ்ச தூரம் தள்ளி நிக்கிற பேதுருவை பயில் காட்டி அழைப்பது போல கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கொண்டு வந்து, ஆமென், அவர் ஃபிஷஸ் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறார், அப்பத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், கிட்ட கொண்டு வந்து உட்கார வச்சு, பேதுரு, டு யூ லவ் மீ பேதுரு, என்னை நேசிக்கிறியா பேதுரு? ஆமா ஆண்டவர். பேதுரு, அழைப்பு இருக்கு பேதுரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். பல நேரத்தில் இப்படிதான் விழுந்துட்டோம். சில காரியங்கள்ல, சில பலவீனத்துல விழுந்ததை நினைச்சு மனம் கசந்து உடைஞ்சு அழும்போது ஆண்டவருடைய இறக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் குயவன் கையில் இருக்கிற அந்த பானை அது கெட்டு போனதும் அந்த குயவன் திரும்ப வரைகிறான். ஆமா, எனக்கு இன்னும் இறக்கம் கிடைக்குதுன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறார். உனக்கான வாசல் இன்னும் திறந்திருக்கிறது. அது அடைபடுறதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிரு. உனக்கான வாசல் இன்னும் திறந்திருக்கிறது. பேதுரு, பைபிள் சொல்லுது 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிராதே. நீ எப்பொழுது இயேசுவின் இடத்துல மனம் திரும்பி வந்தாயோ அப்பொழுது உன்னுடைய முன் செய்த அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இனி செய்ய போற பாவம் அங்க சொல்லப்படல, முன் செய்த பாவங்கள். ஏன்னா இன்னைக்கு அநேக துருபதேசங்கள் வந்துட்டு, நீ ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா செய்த பாவம், செய்யற பாவம், செய்ய போற பாவம் எல்லாமே ஆல்ரெடி மன்னிச்சிட்டார். இனி நீ என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கு உனக்கு தண்டனை கிடையாது என்கிற துருபதேசங்கள் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. எனவே ஒரு தேவ பிள்ளை மிகவும் கவனமாய் எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவன் சுத்திகரிக்கப்படும் போது அவனுடைய எந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது? செக்ரட்டரி, முன் செய்த பாவங்கள். இப்ப நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். இப்ப நான் புது சிருஷ்டி ஆக்கப்பட்ட பிறகு, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு இனி ஒரு பாவம் செய்வேனால் நான் என்னவா இருக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10வது அதிகாரம், இந்த 2 பேதுரு 1ல கை வச்சுக்கோங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 26 முதல் வேகமாய் வாசிங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த நிறுத்தி சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் 29வது வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நான் அந்த வசனத்தை கிளியர் பண்ணிட்டு முன்னாக போக விரும்புகிறேன். வேதத்தை எப்படி வாசிக்கணும் தெரியுமா? ஒத்த வாக்கியங்களில் வாசிக்க கூடாதா?
வேதத்தை தேடி வாசிக்கணுமா? இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. வேதத்தை தேடி வாசிக்கணும். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால எல்லாமே ஆகும் என்று பார்க்கிறோம். அதனால ரோமரை மட்டும் பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? முடியாது. யாக்கோபு நிருபத்தில் என்ன இருக்கிறது? விசுவாசம் மட்டும் போதாதுப்பா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு ஆவிக்குரிய நிலையில வளரணும். ஆமென். பிறந்த குழந்தைக்கு எந்த ஃபுட்டு ஒத்துக்கும் எந்த ஃபுட்டு ஒத்துக்காதுன்னு அந்த பிள்ளைகிட்ட சொன்னா புரியுமா? அந்த பிள்ளைக்கு நம்ம கொடுக்கிறோம். கொடுத்து கொஞ்சம் வளர்ந்து அந்த பிள்ளையா சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் இது ஒத்துக்கும்பா, இது உனக்கு ஒத்துக்காது. இதுதான் அந்த வளர்ச்சி. பைபிள் என்பது இதை வாசிக்க வாசிக்க அந்த அனுபவத்தில் நம்ம வளர்ந்து கொண்டிருப்போம். இந்த வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? எந்த ஒரு மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்துவதற்கு. என்னை தேறினவனாய் நிறுத்த வேதம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை இதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் செய்திக்குள்ள வர விரும்புகிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட போது, நீங்க மீட்பை பெற்ற போது, உங்களுடைய முன் செய்த பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்கன்னா கழுவப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கழுவப்பட்ட காரியத்தை குறித்து ஆண்டவர் எப்படி தெரியுமா? முந்தினவைகளினி நினைக்கப்படுவதில்லை. மனுஷன் மன்னிக்கிறதுக்கும் தேவன் மன்னிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னா மறந்துட்டாருன்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவரை நான் அன்னைக்கு செஞ்சேன், என்னைக்கு செஞ்சேன் எனக்கு ஞாபகம் இல்லையே பார். ஏன்னா அதை நான் சமுத்திரத்தின் ஆழத்துல. மனுஷன் மன்னிப்பான். 10 வருஷம் கழிச்சு அதே நபர் கூட வேற ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு அன்னைக்கே தெரியும், அப்பவே. ஆமென். ஹல்லேலூயா. கண் சொருகி போன குருடனா இராதே. ஒரு காரியத்தில் நீ விழுந்துட்ட, ஆண்டவர் கேட்கிறார், விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ? நீ விழுந்துட்ட, நீ இன்னும் விழுந்தே கிடக்கிறியா? உன மேல ஒரு அழைப்பு இருக்கிறது, அறியவில்லையா? உனக்கு நான் ஒரு கிருபை கொடுத்திருக்கிற, அறியவில்லையா? காலத்துக்கு முன்னே இதோ ராக்காலம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, வாசல் அடைபடும் நேரம் வருகிறது. அதற்கு முன்னே சபையே, உனக்கு தேவன் எதற்காய் அழைத்தாரோ அதை செய்து முடிக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபையை நீ வீணாக்காதே. பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நான் எனக்குள்ளே வைத்திருப்பேனானால் நான் மண்ணில் புதைக்கிறேன், அதை தேவனுக்காய் பயன்படுத்துவேனானால் நான் அதை தேவ ராஜ்யத்துக்கென்று விதைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்னை மன்னித்தார், எனவே இனி பாவம் செய்ய மாட்டேன் என்பவன் நன்றி உள்ளவன். கர்த்தர் என்னை மன்னிப்பார் என்று சொல்லி பாவம் செய்கிறவன் துணிகரம் உள்ளவன். துணிகரம் உள்ளவனாயிராதே, நன்றி உள்ளவனாயிரு. அதுதான் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அவங்க சினிமா பார்க்கறாங்களா? நானும் பார்க்கலாம். ஆண்டவர் என் கண்ணெல்லாம் கட்டி வைக்கவில்லையே. அவங்க பாவம் செய்யறாங்களா? நானும் செய்யலாம். ஆண்டவர் என் கையெல்லாம் கட்டி வைக்கவில்லையே. அந்த பிரமாணத்தினின்று எனக்கு விடுதலை அல்லவா தந்திருக்கிறார். ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. நான் ஒன்றுக்கும். என் சினிமா பார்த்தா ஆண்டவர் கண்ணை குத்திடுவாரா? ஆண்டவர் கண்ணை குத்திடுவாரா, குத்த மாட்டாரங்கிறல்ல, அது எனக்கு தகுதி இல்லை. நான் எதற்கென்று பிடிக்கப்பட்டேனோ, எதற்கென்று பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி ஆசையாய் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் ஆசையெல்லாம் ரிமலகரோ சந்தனரலரியாந்தனரே பாபாலார சேரச்சகரே ரட்சகரே ஆமென். Jesus. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்துல இடறிட்டேன், ஒரு விஷயத்துல தவறிட்டேன், அதனால நான் பின்வாங்கி போயிறேன்னு சொல்லிட்டு போயிடாதேன்னு கர்த்தர் உன்னை அன்பாய் அழைக்கிறார். பாருங்க, முடியாது என்று சொன்ன
மோசே முடியாதுன்னு சொன்னதும் ஆண்டவர் அழைப்பை மாத்தினாரா? இல்லை. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஆண்டவர் அவனை தான் அனுப்புறார். ஏன் வேற ஆள் இல்லையா? ஆரோன் உண்டு, மிரியாம் உண்டு, உண்டுங்க, எல்லாரும் உண்டுங்க. எங்க வீட்டில் நாங்கள் 5 பேர். சின்ன வயசுலேருந்து ஊழியமே செய்யக்கூடாது என்று பிரதிஷ்டையில் வாழ்ந்தவன். எங்க அப்பா ஊழியம் செய்யணும்னு பிரதிஷ்டையில் வந்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து ஊழியமே செய்யக்கூடாது என்கிற பிரதிஷ்டையில் வாழ்ந்தேன். ஆமாம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்கள் அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. எங்கள் அண்ணன் காலேஜ் முடித்ததும் சும்மா கேட்குறேன், அண்ணே அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்த ஆண்டவர் சித்தம், வேலைன்னா வேலை, ஊழியன்னா ஊழியம்னாங்க. நான் ஒன்று எங்கள் அண்ணன் சொல்கிறேன், அண்ணே ஊழியம் வேண்டானே, ஊழியம் வேண்டானே. ஆமாம், ஏன்னா எங்கள் அப்பா பட்ட கஷ்டம் தேவையில்லாம. ஆமாம், ஆனால் ஆண்டவர் முன்னமே இவன் ஊழியம் வேண்டாம் சொன்னது, அந்த அழைப்பை மாத்துறதுக்கு எவ்வளோ நேரங்க வேணும்? எனக்கு தெரியும், என்னை விட நல்லவங்க எங்கள் அண்ணன், எனக்கு அடுத்து ஒரு தம்பி ஃபால்ஸா, என்னை விட எல்லாத்துலேயுமே டாப். தேவனை தேடுற விஷயத்தில், வீட்டில் அடங்கி இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு அவங்க. என் சகோதரர்கள் எல்லாருமே என்னை விட பெஸ்ட், எல்லா விதத்திலும் அவங்க சிறந்தவங்க. அவங்க என்னை விட எங்கள் அண்ணன் நல்லவங்க, என் தம்பி நல்லவங்க. உடனே அந்த அழைப்பை மாற்றி கொடுத்தாரா? தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். எது செய்யவே கூடாதுன்னு நினைச்சேனோ அதை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறேன்னா காரணம் ஒண்ணுதான், அழைத்தவர். நம்மை விட பெஸ்டா இருக்கிறவங்கள்ட்ட தூக்கி கொடுக்கிறவர் அல்ல. மோசே முடியாது முடியாதுன்னு சொன்னதும் ஆரோன் இருக்கிறான். மோசே சொல்றார், ரெக்கமெண்ட் பண்றார் ஆண்டவர், ஆரோன் மோசே நீதாவா. கிதியோன்ட்ட பிரத்யட்சமாய் பேசி, யெகோவா ஷாலோம்னு வேற சொல்றார் கிதியோன். இவ்வளவு பிரத்யட்சமா பேசி அவன் மேல ஆவியானவர் இறங்குறார். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் அப்படி எல்லார் மேல இறங்க மாட்டார். புதிய ஏற்பாட்டில் தான் மாம்சமான யாவர் மேலும், அது தேவனுடைய கிருபை. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. தீர்க்கதரிசிகளில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆமா, தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாக்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட நியாயாதிபதிகள், குறிப்பிட்ட ஒரு சிலர், விரல விட்டு எண்ணலாம். அப்படி ஆவியானவர் இறங்கி அப்படி பிரத்யட்சமாய் பேசின பிறகும் அவன் இன்னும் ஒரு அடையாளம், இன்னும் ஒரு அடையாளம். அதன் அர்த்தம் என்ன? இன்னும் கிதியோன் தேவனை முழுமையாய் நம்பவில்லை. முழுமையா நம்பலன்னதும் ஆயத்தமுள்ள 300 பேர்ல யாராவது ஒரு ஆளை தேவன் தெரிந்தெடுத்தார்? இல்ல, அழைப்பை மாற்றவில்லை. பின்னாடி இருக்கிற சகோதரா சகோதரி, பின்வாங்கி இருக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னை முன்னாடி இழுக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். ஏன் அழைப்பை மாற்றல? கேள்வி வரும். ஏன்னா அவர் என் மேல இருக்கிற நேசத்தை மாற்றல. அவர் என்னை நேசித்த நேசம் என்பது அநாதி சிநேகம். என் மேல் இருக்கிற நேசத்தை அவர் மாற்றாதபடினாலே என் மேல் அவர் வைத்த அழைப்பையும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன். அன்போடு அன்பு அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கிதியோன் முழுசா நம்பல, அதுக்கப்புறம் கிதியோனை தான் கூப்பிடு. சவுல் பாருங்க, அவன் மேல இருக்கிற திட்டம் சொல்லப்படுகிறது, அபிஷேகம் வைக்கப்படுகிறது, தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டாகிவிட்டது. இவ்வளவு காரியம் நடந்த பிறகு தெரிந்தெடுக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ண வேண்டியது, ராஜா ஸ்தானத்தில் நிறுத்த வேண்டிய நேரம் வந்தபோது அவன் போய் ஒளித்து கொண்டான்.
அவன் போய் ஒளித்து கொண்டதும் அந்த பட்டணத்தில் இருக்கிற வேற உயரமானவனை கர்த்தர் தெரிந்தெடுக்காமல் சாமுவேல்ட்ட சொல்றார், அங்க ஒளிச்சிட்டு இருக்கிறான், போய் கூட்டிட்டு வா. என்ன அதன் அர்த்தம்? அழைப்பை அவர் மாட்டல. எவ்வளவு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மாறி மாறி போச்சு. அந்த கூட்டத்தில் நீ அவரை நினைச்சிட்டல, அழைப்பு இன்னும் அந்த வாசல் அடைபடல சகோதரா. இன்னும் அந்த வாசல் உனக்காய் திறந்திருக்கிறது. அது அடைபடுவதற்கு முன்னே அழைப்பை நிறைவேற்று. எதற்காக? கர்த்தர் பேசிட்டே இருப்பாங்க, உணர்த்துவாருங்க, சும்மா இருக்க விட மாட்டார். நான் சின்ன வயசுல ஒழுங்கா பாட தெரியாது, எனக்கு பாட்டு வராது. அதனாலே நான் பாட்டு பாடுவேன் என்றோ பாட்டு எழுதுவேன் என்றோ கொஞ்சம் கூட நினைத்தது கிடையாது. அப்படி நினைத்திருந்தா நான் பாடவும் பாட்டு எழுதவும் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனா ஆண்டவர் துதிக்க வச்சு பாட வச்சுட்டே இருக்கும்போது புது புது பாட்டு எனக்கு தெரியல. நான் நினைச்சேன் ஏதாவது பாட்டா இருக்கும். சில புதிய பாடல்களை நான் பாட்டு புத்தகத்தில் கூட தேடி இருக்கிறேன். இருக்கான் அப்பெல்லாம் நெட்ல எல்லாம் அவ்வளோ தேடுதெல்லாம் கிடையாது, தெரியாது. அப்போ இல்லை, அப்போ இது புதுசாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நான் ஒரு புது பாட்டுன்னு சொல்லிட்டு அப்படி வீட்டில் பாடுவேன். இங்கே சகோதரர்கள் வரும்போது பாடுவேன். பாடிட்டு மெதுவாக பார்ப்பேன், யாராவது இது இந்த பாட்டு அந்த பாட்டு தானே கேட்டுற கூடாது. அதுக்கப்புறம் எல்லாம் அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, புதிய பாட்டு. ஒரு வார்த்தை பிரசங்கம்னா நமக்கும் அதுக்கும் ஆமென். ஆனா இந்த அழைப்பில் நிக்கணும்னு அர்ப்பணித்ததும் இந்த கிருபை வரங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சது. அது பெருக ஆரம்பிச்சது. உனக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதை ஏன் மண்ணில் புதைச்சு வைக்கிற? எஜமான் வரும் வேளை அது உனக்கு தெரியாது. அது சாயங்காலமோ நடுப்பகலோ நடுராத்திரியோ தெரியாது. அவர் வரும்போது கேட்பார், உனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் அறுக்கிறவர் விதிக்காத இடத்துல எல்லாம் ரைட்டு. நீர் ஆண்டவர் உமக்கு நான் பயந்து இருக்கிறேன். சூப்பர், நீ பயப்படுற, என்னை அறிகிற அறிவு உனக்கு இருக்கிறது, எனக்கு பயப்படுற. எங்க நான் தந்த கிஃப்ட்? எனக்காக நீ என்ன செய்த? நோவா செய்து முடித்தான். இன்னைக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. நான் இப்படி விழுந்துட்டு அதனால வரமாட்டேன் இல்ல. மீகா சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடுகிறார், எனக்காக வழக்காடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மேல் இருக்கிற தேவ திட்டம். ஆமென். அதனாலதான் தீமோத்தேயுவே, ஆமென், நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் மூப்பர்கள் உன் மேல கை வைத்து ஜெபிக்கும் போது உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபை வரத்தை குறித்து அசதியாயிராதே. அசதியாயிரு. என்ன நோக்கு? நான் தேவ ராஜ்யத்துக்காக என் வாழ்க்கையில என்ன செய்யறேன், அதன் பலனை தான் நான் வாங்க போறேன். ஹல்லேலூயா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. தேவ திட்டத்தை அறிந்து ஓடணும் தேவ சமூகத்தில். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் காத்திருந்து அறிகிறான். அவனுக்கு அந்த கிருபைகள் கொடுக்கப்பட்டது, வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆண்டவர் சில நேரத்தில் சில கோர்சஸ், சில சப்ஜெக்ட் எடுத்து படிக்க வைப்பார். நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. பின்னாட்களில் தேவ திட்டம் என்பது பெரிதாக இருக்கும். எத்தனை மிஷினரிங்க இங்க வந்தாங்க. இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வளர்றதுக்கு காரணம் யாருங்க? மிஷினரிங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்ற சிலர், ஆமென், கடல் கடந்து ராஜ்யம் கடந்து இங்க வந்ததுனால இங்க வந்து இத்தனை பேர். ஹல்லேலூயா. வெள்ளூர்ல போய் பாருங்க, ஒவ்வொரு இடத்துல போய் பாருங்க, எத்தனை தியாகம். அன்னைக்கு தெரியல, அன்னைக்கு புரியல. அவங்க போய் டாக்டர் போய் வெள்ளூர்ல யாரு ஐடஸ் கட்டுறா படிச்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் வேணும்னா எல்லாரும் எங்க தான் ஓடுறாங்க? ஆமென். தேவ திட்டம் என்பது அது கொடி போல படர்ந்து கொண்டிருக்கும். நீ செய்யற காரியம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஆமா, அனனியாவை எத்தனை பேருக்கு தெரியும் கேட்டா நமக்கு தெரியாது. பவுல எல்லாருக்குமே தெரியும். ஆனா பவுல் இன்னைக்கு படர்ந்தான். பவுல் இப்படி படருவதற்கு காரணம் ஒரு அனனியா, அவன் செய்த ஒரு ஜெபம். ஆமா, நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அது ஒருவேளை இங்க பிரபலமாகாம இருக்கலாம். ஆனா அது தேவனுக்கு நீ செய்வாயானால் அது நிமித்தம் தேவ ராஜ்யம் படரும். எல்லாருக்கும் மேடையா, எல்லாரும் மைக்கா, எல்லாரும் கேமராவுக்கு முன்னாடியே கிடையாது. ஒரு எலியா அத்தனை கண்களுக்கு முன்பாய் நிற்கிறார் என்றால் மறைக்கப்பட்ட 7000 எலியாக்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். எலியாவை நீ இன்னைக்கு இப்படி நிக்க காரணம், மறைக்கப்பட்ட 7000 எலியாக்கள் இருக்கிறார்கள். உன்னை கொண்டு தேவன் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அதை செய்ய முயற்சி. அதுக்கு தான் கிருபை கொடுத்திருக்கிறார்.
ஒரு இடத்துல கொண்டு போறாரா, சம்பந்தமே இல்லாம ஒரு நாட்டுக்கு உங்களை கொண்டு போய் குடியிருக்க வைக்கிறாரா. ஆண்டவர் என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்து, அப்பா எனக்கு நல்ல வேலை கிடைச்சு நல்ல வீடு கிடைச்சி, இந்த 5ல திருப்திப்படக்கூடாது. என்ன 5ல? ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க, 3 பெட்ரூம் வீடு, 4 சக்கர வாகனம், 5 டிஜிட் சேலரி. இது இருந்த ஆண்டவரே இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எப்பொழுது? நீ முதலாவது அவருடைய கிங்டம். ஆண்டவரே நீங்க என்ன செய்ய தீர்மானிச்சிருக்கிறீங்களோ, சித்தம் வச்சிருக்கிறீங்களோ, அதை நான் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, என் மனைவிக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என் புருஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் என்பதோடு நிறுத்தி விடாம, எனக்காய் ஜீவன் தந்து மீட்டெடுத்த என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவருக்காக செய்யணும், இன்னும் ஒன்றும் செய்யலையேப்பா அப்படின்னாங்க. ஃபாதர் இன்னும் ஒன்றும் செய்யலையா நீங்க? இன்னைக்கு உங்க பாட்டு பாடாத சபைகளே இல்லை. ஆனா அவருடைய ஆதங்கம், நான் இன்னும் ஒண்ணுமே செய்யல. நமக்கு அந்த ஆண்டவர் நான் என்ன செஞ்ச, எனக்காக அவர் செய்தது. ஒரு நம் அநேகரை பார்த்துருக்கீங்களா, ஒரு காரியம் நிறைவேறினதும் ஆண்டவரை தேடுறதுல இருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இன்னொரு கூட்டம் என்னன்னா, ஒரு காரியம் நினைச்ச காரியம் நடக்காம போனதும் அப்படியே தேடுறதை விட்டுருவாங்க. நம்ம எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இந்த வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறார் கேட்கலாம். நான் இத்தனை வருஷம் ஆண்டவர் ஆராதித்து எனக்கு என்ன கிடைச்சது? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாங்க. எல்லாரும் இருக்கிறவங்க எப்படி வாழ்றாங்களோ அப்படிதானங்க உங்களை வாழ வச்சிருக்கிறார். திடீரென்று எக்ஸ்ட்ரா பணம் கிடைச்சி 3 வேளை சாப்பிடுற சாப்பாட்டை 10 வேளை சாப்பிட வைக்கிறாரா? அப்படி சாப்பிட்ட அன்னைக்கு தான் கடைசி சாப்பாடா? அதுக்கப்புறம் நம்மளை வச்சு 4 பேர் 4 நாள் கழிச்சு சாப்பிடுவாங்க. என்னங்க எல்லாம் ஒன்று, சொந்தமாக வீடு இல்லை, சொந்தமாக நிலம் இல்லை, சொந்த பேங்க்ல பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எப்படி 24 மணிக்கிறோம் அப்படிதான் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகிற மிகப்பெரிய நிம்மதி என்ன தெரியுமா? படுத்தா தூக்கம் வரணும். ஆமே. எனக்கு ஆண்டவரே இவ்வளவு பெரிய வீடு இருந்தா நான் தூங்கிடுவேன், ஏசி இருந்தா தூங்கிடுவேன். நீங்க அப்படியே பஸ் ஸ்டாண்டு பக்கம் போயிட்டு வாங்க, நிம்மதியா தூங்குறவங்களை பார்க்க முடியும். நீங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு பொறாம தான் வரும். ஆமே. என்னதான் சில இந்த பஃபே ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக போவாங்க இல்லை, கல்யாண வீட்டில் வச்சுருப்பாங்க, எல்லாம் சாப்பிடணும் போல இருக்கும். 1.5 இட்லி போனதுமே வயிறு, அதுக்கப்புறம் வயிற்றுக்கு சாப்பிட மாட்டோம், அதுக்கப்புறம் நெஞ்சுக்கு கிட்னிக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு லாசருவே வெளியே வா. இவ்வளவு தாங்க லைஃப். இதுக்கு தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதுக்காக தரித்திரரை விட்டுருவாரா? இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பனர். 6 நாள் அன்னன்னைக்குள்ளதை கொடுத்தார், 7வது நாளுக்குள்ளதை முன்னமே கொடுக்கிறார். எதை என்னைக்கு தரணுமோ அதை அன்னைக்கு தருவார், எதை முன்னாடியே தரணுமோ அதை முன்னாடியே தருவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல. எதை இன்னைக்கு தரணுமோ அதை இன்னைக்கு தருவார், எதை முன்னாடியே தரணுமோ அதை முன்னாடியே தருவார். கர்த்தரை சார்ந்து நீங்க திரும்பி பாருங்க உங்க லைஃப. ஒரு காலத்துல அன்னன்னைக்கு தந்துட்டு இருந்தார், ஒரு கட்டம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு முன்னாடியே அடுத்த நாளுக்குள்ளது தர ஆரம்பிக்கிறார். இன்னும் கொஞ்ச தூரம் போகும்போது இன்னும். ஹல்லேலூயா. தேவனுடைய நடத்துதல அதான் ஆபிரகாம் உடனே இருந்து ஆசீர்வதித்தார் என்றல்ல, ஆசீர்வதித்து வந்தார். அவருக்கு தெரியும் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்று எழுதி தாரார்னா அவர் அப்படி நடத்துறதுனாலதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அழைத்திருக்கிறார். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, பேதுரு பின்வாங்கினவன், மோசே முடியாது என்றவன், கிதியோன் முழுமையாய் நம்பாதவன், சவுல் ஒளித்துக் கொண்டவன். ஆனால் தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாததனால் இருந்ததுனால மோசே ஜொலித்தான், கிதியோன் ஜொலித்தான், இவங்க எல்லாம் பிரகாசித்தாங்க. காரணம் என்ன?
அவருடைய அழைப்பு. இன்னும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் சிலரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். சிலர் ஒன்று மோசே மனமடிவானா. என கூட இருக்கிறவங்க தன் சொந்த ஜனங்களே சொல்லிட்டாங்க, வந்துட்டான் பெருசா, எங்களுக்கு நியாயாதிபதியா இருக்கு, அவ்வளவுதான் வந்துட்டா, இவ ஜோம் பண்ண, ஏன் நாங்கெல்லாம் ஜோம் பண்ணலையா, நீங்க மட்டும்தான் ஜோம் பண்ணணும், அவ்வளவுதான். மனமடிவாகி தள்ளி போயிட்டார். வேண்டாண்டவரே வேண்டாண்டவரே, ஊழியமும் வேண்டாம், ஜபமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு அப்படியே போயிரு. ஆண்டு சார், இல்ல மோசே, வா மோசே, வா மோசே, நீ வா, நான் அனுப்புறேன். அப்படிதான் கூடுறார், நீ வா, நான் அனுப்புறேன். ஆண்டவர், இந்த அழைப்பு மோசே 4 ஆடை மேய்க்கிறதுக்கா மோசே? எத்தனை குழந்தைங்க நைல் நதியில சாகடிக்கப்பட்டாங்க தெரியுமா? ஆமென். அது நடுவில் இருந்தா உன்னை நான் தூக்கி எடுத்தேன். ஹல்லேலூயா. நான் தூக்கி எடுக்கப்பட்ட இடத்துல அநேகர் மாண்டு போனது உண்டு. இதுக்கா 4 ஆடை மேய்க்கிறதுக்கா மோசே? ஆமென். நீ வா, நான் உன்னை அனுப்புறேன். நம்ம என்ன நோக்கத்துக்காய் தேவன் நல்ல ஒரு குடும்பத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரா? ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போறாரா? ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தேவன் கொண்டு போறாரா? ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ வாழ்ந்து அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல, உன் மூலமாய் தேவராஜ்யம் அங்கே செயல்பட வேண்டும். தேவராஜ்யம் செயல்படணும். தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை போராடணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் வாழ்ந்து புசிப்போம் குடிப்போம், நாளை சாவோம் என்பதற்கா ஜீவனை தந்து மீட்டெடுத்தா, இரட்சிக்கப்பட்டு அடுத்து பரலோகம் கொண்டு போகாம ஒரு ஓட்டத்தை நியமித்து நம்மை ஓட வைக்கிறார் என்றா சீஷர்களை பார்த்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது, அழைக்கப்பட்ட உனக்குள்ள இருக்கிறது. என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கொடுக்கப்பட்ட கிருபைகளை புதைத்து வைத்துக் கொண்டு நம் கண்களை பிரியப்படுத்த, நம் வாயை பிரியப்படுத்த, நம் வயிறை பிரியப்படுத்த, நம் மாம்சத்தை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அழிந்து போகிறவைகளை பிரியப்படுத்துவதிலே கவனம் செலுத்தி ஆத்மாவை கோட்டை விட்டுறாத. ஹல்லேலூயா. நான் தேவனுக்காக ஒரு வாரம் முடியும் போது திரும்பி பாருங்க, நமக்கு தெரியுங்க நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னு. சிலருக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார், அது விளம்பரத்துக்கு அல்ல. என்ன ஒருத்தங்களை பத்தி உணர்த்துறாரா? ஆமா, அது 4 பேட்டு போய் சொல்றது. அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு அனனியா போய் ஜெபம் பண்றான், ஆண்டவர் உணர்த்துறார், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அனனியா சொல்ற, இல்ல ஆண்டவர், அவன் பொல்லாதவன் ஆண்டவர். அனனியாவை நீ எப்படி சொல்லாத. உடனே அனனியா விட்டுட்டு ஆண்டவர் இன்னொரு ஆளை தெரிந்தெடுத்து அனுப்ப முடியாதா? இல்ல, ஒவ்வொரு அனுப்பப்பட்ட பைபிள்ல ஒவ்வொருத்தரை பாருங்க, நோன்னு சொல்லி பின்வாங்கினவங்க தான். அவருடைய அழைப்பு மாறாததா இருந்ததுனால அவருடைய பொறுமை, நான் சொல்லுவேன், என் தேவனுடைய பொறுமை என்னை ஊழியக்காரனாக்கிட்டு. பொறுத்திருந்து பொறுமையா என் பிள்ளை வருவான். ஆமென். நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா என்று எரேமியாவை கொண்டு கேட்கிறார். இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும்? விழுந்துட்ட ஆண்டவர் பார்க்கிறார், எழும்ப மாட்டியா நீ? அந்த இளையகுமாரன் திரும்பி வந்ததும் தகப்பன் ஓடி போய் கட்டி அணைக்க காரணம், தகப்பன் பார்த்துட்டே இருக்கிற, என் பிள்ளை இன்னைக்கு வருவான். அவனுடைய குற்ற மனசாட்சி அவனை தகப்பனை விட்டு தூரம் கொண்டு போயிட்டு, ஆனா அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் வீட்டு வாசல் இன்னும் ஓப்பன்லயே இருக்கு. அந்த இளையகுமாரன் சேர்த்து கொள்ளப்பட காரணம் என்ன? அந்த தகப்பனுடைய வாசல், வீட்டு வாசல் இன்னும் திறந்தே இருக்குது. வாசல் அடைபடும் வேளைதான் கிருபையின் காலம் முடிகிற வேலை. அதுக்கப்புறம் நாம போய் கதவை தட்டினாலும் உள்ள இருந்து வருகிற சத்தம் நம்மளால தாங்க முடியாது. ஆமென். அவர் டோன் மாத்தி பேசுறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் மெசேஜ் எடுத்துட்டு இருக்கிறேன், அவன் ஜாஃபி ஏதோ வந்துட்டு ஏதோ நோண்டிட்டு இருந்தா. நான் சொன்னேன், நீ அங்க போ, நான் மெசேஜ் எடுத்துட்டு வாரேன்னு சொல்றத கொஞ்சம் காட்டமா சொல்லிட்டேன். அவ அப்படி இருந்துட்டு என்ன பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்டா, பாசமா பேசுங்க டாடி அப்படின்னா. கொஞ்சம் டோன் மாத்தின பிள்ளைக்கு தாங்க முடியல. வாசல் அடைப்பட்ட பிறகு அவர் ஒரு டோன்ல பேசுவாரு. இன்னைக்கு கேட்டு ஆறுதல் அடைஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா வாசல் திறந்து இருக்குது. வாசல் அடைச்சதுக்கு அப்புறம் வெளியே நின்று அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது. அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது.
திறமுண்ட வாசல் அடைபாடு முன் ஒருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் போக்கிலும் வாழ்ந்தது போதும். எரேமியா கிட்ட சொல்றார், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாத. என்ன அர்த்தம்? எந்த சாக்கு போக்கும் சொல்ல அர்த்தம், எந்த சாக்கு போக்கும் சொல்லாத. நம்முடைய வாழ்க்கையில் நான் என் மனைவிக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் செய்யறதுக்கு கிருபை எங்கிருந்துங்க வந்துச்சு, பணம் எங்கிருந்துங்க வந்துச்சு? அவர் தராம ஒரு நன்மையும் ஒண்ணுமே நமக்கு கிடையாது. ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழல் இல்லை. இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு மாறுகிறவர் அல்ல. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் நடந்துட்டு இருக்கிறது. அப்படி செய்ததுனால, நமக்கு அவர் கையில பணம் தந்ததுனால நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யறோம். தரலன்னா அங்க மட்டும்தானே பார்த்துட்டு இருப்போம். தந்ததுனால செய்யறோம். அப்ப பரவாயில்ல, எனக்கு 3 பிள்ளைங்கள் நான் செட்டில் பண்ணிட்டேன். 2 ஒரு நல்லவன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி என்ன செய்கிறானா வைத்து போகிறான். அதெல்லாம் இருக்கு. ஆனால் அதில் நம்ம திருப்தி அடைகிறதோடு நிறுத்திடக்கூடாது. எனக்காய் ஜீவன் தந்து மீட்டேன், என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன், என் தேவனுக்காக நான் ஒரு வாரத்தில் 168 மணிக்கூர் அந்த தேவனுக்காக. நம்ம எல்லாம் விழித்திருக்கிறது நமக்காக தானங்க, ஆண்டவருக்காக விழித்திருக்கிறோமா? நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை, நைட் இருந்து ஜெபம் பண்றோம். எதுக்கு நைட் இருந்து ஜெபம் பண்றோம்? தேசத்துக்காகவா? நமக்கு ஒரு பிரச்சனை, எல்லாமே நமக்காக தானே, நம்ம ராஜ்யத்துக்காக தானே நம்ம கதறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்காக. ஆண்டவர் பேதுரு, யோவான், யாக்கோப்ட அப்பம் புசிக்க வந்த உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார். ஆனா அப்பா கூடவே இருக்கணும்னு வந்த உங்ககிட்ட பேதுரு தானங்க சொன்னான், யார் இடத்துல போவ ஆண்டவரே, ஜீவ வார்த்தை உங்ககிட்ட தானே இருக்கு. அந்த பேதுருட்ட கேட்கிற, என் கூட 1 hour விழித்திரு. பேதுருவே, நீ கடல்ல தத்தளித்த போது நான் பார்த்தேன். பேதுருவே, நான் வந்து உங்கிட்ட, இப்ப எனக்காக நீ ஒரு 1 hour ஜெபம் பண்ணு. பேதுரு தூங்கிட்டார். தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக நம்ம போய் உட்காரலாம்னா நமக்கு தூக்கம் தான் வருது, களை போறது. ஆனா நம்ம வீட்டில் ஒரு வேதனையோ வியாதியோ நெருக்கமோ அலறலோ வந்துட்டுன்னா தூக்கம்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. 2 வசனம் வாசிக்கிறவங்க 20 அதிகாரம் வாசிப்பாங்க. ஏன்னா வீட்டில் அழுக, வீட்டில் சூழ்நிலை மாறுது. என்னதுன்னு அர்த்தம்? நம்ம ராஜ்யத்தை கட்ட முயற்சிக்கிறோம், அதற்கு ஆண்டவரை பயன்படுத்துகிறோம். அவர் உண்மையுள்ளவர், அவர் செய்வார். ஆனால் அதே வேளையில் அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய ஏக்கம். ஆண்டவர் சீஷர்களிடத்தில் செவிக்க சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொல்றார் தெரியுமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதுக்கப்புறம் என்ன செவிக்க சொல்லிக் கொடுக்கிறார்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரோம். உன்னுடைய முதல் தேவை எதுவா இருக்கணும் தெரியுமா? உம்முடைய ராஜ்யம், thy kingdom come. அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் இருக்குப்பா, இந்த காரியம், அதெல்லாம் அதுக்கப்புறம். இதான் சீஷர்களுக்கு ஆண்டவர் விதைச்சது. எத்தனை ஆத்துமாக்கள், எத்தனை ஜனங்கள். நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்தா சர்ச்சுக்குள்ள இடம் இல்லை. சர்ச்சுக்குள்ள இடம் இல்லாததும் ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேரும் உள்ள வந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. வெளியே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இதெல்லாம் கடல்ல விழுந்த ஒரு துளிதான். எத்தனை பேர் இருக்கிறாங்க? உணர்த்தாம இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா? அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய கிருபை வச்சிருக்கிற. நாம என்ன பண்ணிட்டோம்னா புதைச்சிட்டோம். அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. தேசத்துக்காக அழுறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, சுவிசேஷம் சொல்றதுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. நமக்கு என்ன? நாம வருவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம், போவோம், நம்ம பாட பார்ப்போம். இல்லை, ஒரு அருமையான பாடல் உண்டல்லவா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய். ஆசரிப்பு கூடாரத்துல ஸ்திரீகள் தங்களால முடிஞ்ச அந்த நூல் வேலையை செஞ்சாங்க. மோசே கையை உயர்த்தி நிற்கும் போது ஆரோனும் ஊரும் தங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க.
தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் என்ன செய்ய முடியும்? ஆமாம், 2014, 15, 16 அந்த வருஷங்களில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல சபைக்கான இடம் வாங்கணும். அந்த இடம் வாங்குவதற்கான அந்த காரியத்தை எங்கள் அப்பா சொல்கிறாங்க, நம்ம சர்ச்சு சார்பாக இவ்வளோ கொடுக்கலான்னு நினைக்கிறோம், நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு கர்த்தர் எப்படி ஏவுகிறாரோ அப்படி செய்யுங்க. அப்போ ஒரு சகோதரி, அவங்களுக்கு நல்ல சரீரத்தில் பலவீனம், ஆனால் அவங்களுக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த கிருபை தான் என்ன அப்படின்னா துணி தைக்கிற கிருபை. அவங்க ராத்திரி பகலா அங்கே எங்கேயும் போய் துணிகளை வாங்கி கொண்டு தைக்கிறாங்க. தச்சு 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 ஆமாம், அவங்களுக்கு ஒரு பக்கம் பலவீனம்னா கையை தூக்க கூட முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு கொடுத்த கிருபை அவங்க செஞ்சு 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 ஒரு மாதத்தில் 15,000 ரூபாய் எடுத்து கொண்டு வந்து எங்கள் அப்பா கையில் அப்படி கொடுக்குறாங்க. பாஸ்டர், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையை பயன்படுத்தி அந்த ஆலையை கட்டுவதற்காக நான் கொடுத்ததுன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அழுதுட்டாங்க. ஏன்னா சும்மா துணி தைச்சி கொடுத்தாங்க என்பது அல்ல, அவங்க சரீர நிலைமை என்னவென்று எங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். திரளான ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருப்பதை கண்டு கர்த்தர் சும்மா 7 பிரசங்க குறிப்பில் ஒன்றா சொல்லலை, அறுவடை மிகுதி ஆட்களை அனுப்புங்கன்னு. அவர் மனம் உருக ஆரம்பிச்சிட்டு மனதுருகி சொல்றாரு, அறுவடை மிகுதி ஆட்கள் குறைவுப்பா எஜம் பிதா, ஆட்களை அனுப்ப ஜெபம் பண்ணுங்க, சும்மா இருந்துடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யம் வர வேண்டும் அல்லவா? பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பதாக, தேசத்தில் தீங்கு செய்வார் இல்லை என்கிற நிலை உண்டாக, தேவராஜ்யம் வருவதாக. ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை எதற்காய் தேவன் அழைத்தாரோ, எதற்காக எதை நிறைவேற்ற உன்னை தேவன் உணர்த்தி கொண்டிருக்கிறாரோ, இன்னும் உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே, இன்னும் தருணங்களை தள்ளாதே. ஒரு நாள் பிறப்பதையே நீ அறியாயே. இதோ கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய சாட்சியாய் இருப்பதாக. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? ஹalleluya hallelujah hallelujah. ஏரபா ஷேலரியாந்தனரே, glory antனரே லராதரா. hallelujah hallelujah. ஜீசஸ் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிபன் இயேசுவை கண்டே, வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே எழுப்பி நின்றவங்க கண்களை மூடி கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போடு அர்ப்பணிப்போடு. ஓ ரபல கமதனரே சலரோ, எதற்குமே ரிமலை ஹற்றரேல கமராதனராலரே அதரா. ஹalleluya. கர்த்தரின் சித்தம் செய்திட, கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தே. அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் விட்டுக் கொடுங்க. தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரை மாற்றுவாராக. சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை, பெரியவர்களை, முதியவர்களை எல்லாரையும் மாற்றுவாராக. ரிமலா கபதனரோ, வேறே இல்லை என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசு வல்லார். ஹalleluya. என்றும் எனக்கவர். அர்ப்பணிக்கிறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? தேவராஜ்யத்துக்காக நான் எதையாகிலும் செய்ய விரும்புறேன் ஆண்டவரே, அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க ஹalleluya. தாரும் தேவா, ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை.
பல கமரா பஷேரா பல துடரா பலரா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் நான் எதையாகிலும் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாற்றும் உங்கள் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கொஞ்சம் நீங்க பேசுங்க. அநேக வார்த்தைகள் ஆவியானவர் பேசிக்கொண்டிருந்தார். ஆண்டவரே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நான் பிரவேசிக்க விரும்புறேன். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நான் பிரவேசிக்க எதையோ செஞ்சு எப்படியோ வாழ்ந்து போக விரும்பல. உங்களுக்கு என்ன தெரியும்? பேசுங்க. உங்க இருதயம் உடையதா உடைஞ்சு ஊற்றுங்க, உங்க கண்ணீரை ஊற்றுங்க. பவுல் சொல்றார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் இயேசுவோடு போக ஆசை இருக்கு, ஆனாலும் என்னை ஏன் இந்த தேகத்துல வச்சிருக்கிறார் தெரியுமா? நான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கேன். தேவராஜ்யத்துக்கு நீ பிரயோஜனமா இருப்பேன் நம்பிதானமா எத்தனை முறை உன் வாழ்க்கை தீபம் மங்கினது. அவன் அதுல எல்லாம் கர்த்தர் உன்னை தப்புவித்து காத்த. ஏன்னா நீ பிரயோஜனமானவள். ஆமென். கனி இல்லாததான் அத்தி மரத்தை வெட்டி போடலான்னு வரும்போது அதை கண்காணிக்கிறவர் சொல்றாரு, இந்த 1 year விட்டுருங்க, நான் இதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறேன், இது கனி கொடுத்துறோம், இது கனி கொடுத்துறோம். அப்படிதானே பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து நமக்காக நம்ம ஆத்தும நேசர் நம்மை அழைத்தவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுனால என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடப்பதற்காக மட்டும் நான் அவரை பற்றி கொண்டு விடக்கூடாது. தேவராஜ்யம் இந்த பூமியில வரும் மட்டும் நான் இளைப்படைய மாட்டேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த கிருபையை நான் இன்னும் புதைச்சு வைக்க விரும்பலப்பா. உமக்காய் பயன்படுத்து. பேசுங்க. செய்தி முடியல. நான் ஆவியானவர் ஜெபிக்க ஏவனதுனால நான் அந்த இடத்துல நிறுத்தி உங்களை ஜெபிக்க வைக்கிறேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல. நோவா செய்து முடித்தா. பைபிள் பரலோகத்தில் இருக்கிற ரெக்கார்டுங்க. இங்க இருக்கிற வேற எந்த புத்தகமும் பரலோகத்தில் இருக்காது. பைபிள் இருக்கும். நோவாவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவன் செய்து முடித்தான். பவுலை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவன் ஓடி முடித்தான். நம்மை குறித்து எழுதப்படணும். படணும். சொல்லக்கூடாது, என் மகன் வந்தா வாழ்க்கையில செட்டில் ஆகிறது வரைக்கும் நான் தான் எல்லாம் விழுந்துட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நான் இப்ப வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா இப்படியா? இல்ல. ஆண்டவரே, ஜீசஸ் நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. அர்ப்பணிக்கிறவங்க கைகளை உயர்த்தி, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. அப்பா பார்த்து சொல்லுங்க, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் ஏக்கம்தான் எல்லாமே. கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? ஆமென். இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை கொண்டு வந்துட்டார். சகோதரா சொல்லு, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. அந்த எஜமானின் சந்தோஷத்துக்குள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்கணும்பா. நீங்கதான் எல்லாமே, எல்லாமே, நீங்கதான். ஹல்லேலூயா. ஏக்கம்தான்
சொல்லுங்க, கரங்களை பிடித்தவரே, கரங்களை பிடித்தவரே. உரமா சேரபா கலரபா கனரா. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. க்ளோரி. ரெண்டு கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போடு. சித்தம் செய்யணுமே இயேசு ராஜாவே, நல்ல தகப்பனே, கிருபை நிறைந்தவரே, ஒரே சத்தமாய் சொல்லுவோமா, நீங்கதான் ஆண்டவரே. இந்த கனல், இந்த தீபம் அணையாதபடி காப்பீராக. தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த சிந்தையே உண்டாவதாக, செயல்களும் அப்படியே காணப்படுவதாக. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் பிரியமாயிருப்பீராக. திடன் கொண்டு காரியங்களை நடப்பிக்க வேண்டிய பலத்தை கர்த்தர் கிருபையாய் கட்டளையிடுவீராக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயோ செய்யப்படுவதாக. சித்தம் செய்யணுமே. ஓரா பலரா கபரபா சதர பலரா ஏரமா மலோஹச்சர பலரா. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஓ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சித்தம் மாத்திரம் நடக்கணும் உங்க வாழ்க்கையில. எங்க சித்தம் அல்ல, எங்கள் விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. உரா பலா கபதன ரபா ஏரா பலரா ஓரா பலரதரா உரா பலரதரா. மாம்ச கிரியைகள் அழியட்டும், ஆவியின் சிந்தை உண்டாகட்டும், ஆவியின் சிந்தை உண்டாகட்டும். பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளே. ஓரா பலா கபதரா. தேவ ராஜ்யம் உனக்குள்ளே விதைக்கப்படுகிறது, உனக்குள்ளே விதைக்கப்படுகிறது. உரா மாமா மலரா கபலரா ஏரமா சந்தரலரா ரிகபா பாபா பாபா. புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. கண் சொருகி போன குருடானா இனி இராதே. யார் சொன்னா உன்னால் முடியாது என்று? நீ அழைக்கப்பட்டவர், நீ அழைக்கப்பட்டவர். ஓ ரபா, நீ தெரிந்தெடுக்கப்பட்டவர், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவர். ஓ ரபா காமதனரா. ஓ, உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை குறித்து இனி அசதியா இராதே, அசதியா இராதே. ஓ ரபா காமதனரே. Jesus, 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 Jesus. கரங்களை பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? கரங்களை பிடித்தவரே, கைவிட்டு. ஆமென். இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே செய்து. நீங்கதான், நீங்கதான் எல்லாமே. ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்மேல் வைத்த அழைப்பை பல விதங்களிலே உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருந்தார். நீ அதை அல்லல் தட்டி தள்ளி நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நாளிலே கர்த்தர் ஒரு விசைக்கூட உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கான வாசல் இன்னும் ஓப்பனாதான் இருக்கு, உனக்கான ஸ்பேஸ் இன்னும் இருக்குது. ஹல்லேலூயா. உன்னை தள்ளி நான் இன்னொருத்தனை வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகும், ஆனால் நான் வைக்கல. ஏன் தெரியுமா? நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இன்னும் என் தாமதம், இன்னும் ஏன் உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். கேட்பது ஒன்றே ஒன்றுதான், விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. முழுவதுமா என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுங்க, முழுவதுமாய் என்னை விட்டு கொடுக்கிறேன்.
எங்க அப்பாக்கு என் மேல ஒரு ஆசை இருக்கலாம், எங்க அம்மாக்கு என் மேல ஒரு ஆசை இருக்கலாம், ஆனா உங்க ஆசைதான் நிறைவேறணும். உங்க ஆசைதான். எனக்காய் வாழ்ந்தது போதும். ஆண்டவரே, நீங்க சொல்லணும்ப்பா, இவன் எனக்கு பிரயோஜனமானவன். ஒனேசிமுவை குறித்து பிலமோனுக்கு எழுதும் போது பவுல் சொன்னாரே, அவன் எனக்கு உனக்கும் பிரயோஜனமானவன் என்று. எங்களை குறித்து நீர் எழுதும் போது இந்த வார்த்தை எழுதப்படட்டும், என் பிள்ளை எனக்கு பிரயோஜனமா, வேற ஒண்ணு வேண்டாண்டவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரை குறித்து அப்படி எழுதப்படுவதா, பிரயோஜனமானவன். ஜீசஸ், உங்க கிருபை. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஒரே சத்தமா ஏசையா, 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 ஏசையா. எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர், நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை, நன்றிகள் சொல்லிட. அப்பா, உந்தனின் அன்பிற்கு அர்ப்பணிப்போடு சொல்லுமா, சிரம் தாழ்த்தி, சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர்வதியோ, சிரம் தாழ்த்தி பணிந்திட. நன்றி அப்பா. ஆமே, நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுவோமா, நீர் தந்த இந்த வாழ்வுக்காய், நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மேல ஆண்டவரே, ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றி. ஒரே சத்தமாய் கைகளை உயர்த்தி அப்ப நாமத்தை சொல்லி பாடுவோம். ஏசையா, 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 ஏசையான ஒரு விஷயம் கூட, ஏசையா, 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 ஏசையா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு Rimalaria Tanare Selere Babalaro. Hallelujah.
நாம் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் உங்க திவ்ய பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் செவாடி கொண்டிருக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவர். எங்களோடு நீர் இடைப்பட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் பூரணப்படுவதாக வேண்டிய கிருபைகளை கொடுத்து, வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து, வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. ஆண்டவரே, நோவா எப்படி தனக்கு கற்பித்த எல்லாவற்றையும் செய்து முடித்தானோ அந்த அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்தில் உண்டாவதாக. நோவா எப்படி அந்த பேழைக்குள்ள குடும்பமாய் பிரவேசித்தாரோ அப்படி அத்தனை பேர் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. கண்மணி போல காத்துக்கொள்ளும் இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய், நன்மையாய், மகிழ்ச்சியா இருக்க ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.